இது வந்து என்னுடைய மென்டல் ஹெல்த்தையோ, இது வந்து என்னுடைய மென்டல் பீஸையோ, என்னுடைய அன்றாடம் 6 hours to 8 hours ஆஃப் ஸ்லீப்பையோ அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் கூட எனக்கு வேணாம் தான். அவ்வளோதான். ஸோ எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஜஸ்ட் யூ. இட் இஸ் ஜஸ்ட் யுவர் மென்டல் பீஸ். நத்திங் எல்ஸ் கேன் டிஸ்டிங்விஷ் தட். அது வந்து இதுதான் கொடுக்கும். மேபி பார்க்குறவங்களுக்கு மேபி எக்ஸைட் பண்ணலாம், அதாக இருக்கலாம். என் ஹாப்பினஸ்ல அது நீ எப்படி தீர்மானிக்க முடியும்? இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே அந்த பிக் ஸ்மால் மேலே பெரிய அட்ராக்ஷன் முதல்லேருந்தே சினிமாகிராஃபி பார்த்தீங்கன்னா அப்படி அந்த கட்டாயத்துக்குள்ளே நான் போயிருக்கவே மாட்டேன். எனக்கு என்னென்னா எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஓகே சம்டைம்ஸ் அது ஸ்கிரிப்டே கூட இருக்கா, அந்த சம்மந்தப்பட்ட பர்சன் நம்மளுக்கு பிடிக்கும், அந்த டைரக்டர் நம்மளுக்கு பிடிச்சிருக்குமா இருக்கும், இல்லாட்டி ஒர்க் பண்ணாத காம்பினேஷனாக இருக்கும். சரி வைட் சில படங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணாத காம்பினேஷன் இருக்கும், கதையாக பெருசாக கூட இருக்காது, ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அது நம்ம கேட்கும் போது கூட தெரியும் தான். பட் அது வந்து ஓகே நம்ம இந்த காம்பினேஷன் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு தோணும், இந்த டைரக்டரோட நம்ம ஒர்க் பண்ணல, வை நாட் பண்ணலாம்னு தோணும்.